விக்னேஸ்வரன் பொன்னரசு வேணுகோபால் டி கணேஷ் விஸ்வா கே விஸ்வா டி சஞ்சய் குமார் டி சஞ்சய் குமார் ஆறு லோகு விஜய தமிழன் இ பரமசிவம் ஆர் வி கண்ணன் ஆர் கௌதம் எஸ் சலாம் கிங் கேசவன் கலையரசன் ஆர் ஷியாம் ராஜபாண்டியன் டி கணபதி ராஜேஷ் ஏபி விஜயகுமார் என் கோதண்டராமன் அதிகமான உறுப்பினர்கள் செவரல் மெம்பர்ஸ் வந்தது நான் விசாரித்தேன். பின்னர் தெரிந்த போது சமாஜ்வாடி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், இந்த இரு தரப்பிலிருந்து எல்லோரும் ஆளுங்கட்சியில் இருந்தவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறது யாரும் அதை எதிர்க்கவில்லை. அமைச்சர் சேர்த்து கொண்டிருந்தார். பின்னர் நான் அவர்கள் தனியாக எனவே இந்த பிரச்சனையை பொறுத்தவரை எல்லோருக்கும் அக்கறை இருக்கிறது. என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்றால், நாடாளுமன்றத்தில் பேசுவது ஒட்டுமொத்த இந்தியாவிற்காக. நான் தமிழ்நாட்டின் பிரதிநிதி, ஆனால் பேசுவது இந்தியாவிற்காக. அதுதான் எங்களுடைய கட்சியின் நோக்கமும் கூட. நாங்கள் கால் பதித்திருப்பது திராவிட பூபாலம் தமிழகம் என்று இருந்தாலும் எங்களுடைய பாதி இந்தியா முழுவதும் இந்தியாவுடைய அரசியல் நகர்வை குறித்து என்பதை போல எல்லா பிரிவினருக்குமாக குரல் கொடுப்பது. என்னுடைய திருநங்கை மசோதா அப்படித்தான் வந்தது. அப்படித்தான் இந்த ஸ்விக்கி சொமாட்டோ பேசியது. அது மாதிரிதான் இவருடைய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு இப்போது ஒரு நல்ல வேகம் கிடைத்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருக்கு திரும்பவும் நன்றி காட்ட இந்த பொதுக்குழு என்னை அழைத்திருந்தார்கள். எல்லோரும் பேசினார்கள். நம்முடைய கட்சி தலைவர் ஆர் கே செல்வம் இயக்குனரும் வந்திருந்தார். அது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்தது. அவரும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். இவருடைய பிரச்சனை தொடர்பாக இன்னும் எதுவெல்லாம் ஒன்றிய அரசிடம் சொல்ல வேண்டும் என்று கவனத்தில் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக board for continuing அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அதாவது இப்ப அதிகாரத்தில் இருப்பவர்கள் சொன்னதே ஒன்றை செய்ய வேண்டும் என்று நான் அதை செய்யக்கூடிய இடத்தில் அதான் அண்ணா கட்சி ஆரம்பித்தது. நல்ல வார்த்தை சொன்னார். பரிந்துரைக்கிற இடத்துல இருக்கேன். இப்ப ஆட்சியில் இருப்பவர்கள் மக்களுக்கான பிரச்சனையா செய்யல அந்த அளவுக்கு காட்டுவது இல்லையா? மத்திய அரசுல சொன்னாலும் செயல்படுத்துவதில்லை.
அவர்கள் பெரும்பாலும் எதையும் காரணம் என்பது அவர்களுக்கு அக்கறை இருப்பது போராடித்தான் திருநங்கை மசோதாவை சட்டமாக இருக்கலாம் சட்டம் கூட பள்ளியிலா சட்டமாக இந்த மசோதாவில் இருந்த பிரிவுகளை எடுத்து தான் அதனால அந்த பிரிவினருக்கு இன்னும் நிறைவு கிடையாது. அது மாதிரி அண்ணா கட்சி ஆரம்பித்ததற்கே காரணம் அரசியல் கட்சியாக மாற்றி தேர்தலில் போட்டியிட ஆரம்பித்ததற்கே காரணம் நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு போய் கொடுக்கிறவர்கள் யாரிடம் கொடுக்கிறோமோ அவர்களுக்கு அதில் புரிதல் இல்லை என்றால் விருப்பம் இல்லை என்றால் செயலாற்றுகிற எண்ணம் இல்லை என்றால் நாம் அந்த இடத்துக்கு போவோம். அது மாதிரிதான் இப்ப நாங்கள் ஒவ்வொன்றா பண்ணிருக்கோம். தளபதி முதலமைச்சராக இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கிடைக்குது, தமிழ்நாட்டோட நிலைமை முன்னேறி நிற்குது, தொழில்துறையில முதலிடத்துல இருக்கிறோம், மக்கள் தொகை செயல்பாடு முதலிடத்துல இருக்கிறோம், உயர்கல்வி சேர்க்கையில நம்ம இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கிறோம், இந்தியாவில் செகண்ட் ஸ்டேட்டா வந்தோம். பொருளாதாரத்தில் ஒரு சந்திச்சுனா காரணம் அந்த இடத்துக்கு போனாங்க. அது மாதிரி இவங்களுக்கு செய்யணும் அப்படின்னாக்க அது செய்யற இடத்துல அந்த அக்கறை உடையவங்க போகணுங்கிறதுக்காக சொல்றது. அது ஒன்றும் மாறுபட்ட முழுக்க மாநில அரசு இந்த ஏழுமலை கேசலாம் மாநில அரசு என்ன மாதிரி அதாவது மாநில அரசு நான் சொல்றது இந்தியாவும் முழுக்க கூட சட்ட கலைஞர்களுக்கான நான் பேசியிருக்கேன். இவங்க என்ன ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்கோ அதை செஞ்சு பைக் வச்சிருக்கா. இப்போ வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து திரைப்பட நலவாரியம் இருக்கு. அந்த நலவாரியத்தில் 2.5 லட்சம் ரூபாய் வந்து தமிழுக்கு அப்படியாகும். ஒருவேளை விபத்துல வந்து ஏதோ ஆச்சுன்னா அதுக்கு வந்து மருத்துவ செலவு அந்த மாதிரி ஒரு கோரிக்கையே அப்போ வந்து நாங்கள் வந்து கேட்டுருக்கோம். என்னென்ன ஏற்கனவே கலைஞர் நலவாரியம் தொடங்கும் போது அந்த நலவாரி அட்டை கூடவே வந்து கலைஞர் காப்பீட்டு உறுதின்னு கொடுத்துருந்தாங்க. அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து இந்த மெடிக்ளைம் வந்து இப்போ சொன்னாங்க இன்சூரன்ஸ் வந்து இப்போ எங்கள்கிட்ட வந்து 24 சமயங்கள் இருக்கு. அதில் ஒரு 3 சமயங்கள் வந்து இன்சூரன்ஸ் யாரும் வந்து ஏன்னா விபத்து வந்து ஆக்சிடென்ட்ங்கிறது எதிர்பாராமல் நடக்குது. இவங்க தொழிலே விபத்தா இருக்கு, அதனால இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணாங்க. அதாவது தனி நபரா போகும்போது அந்த திட்டம் இருக்கு இன்சூரன்ஸ், ஆனால் குரூப்பா போகும்போது இல்லை. அதனால வந்து ஏற்கனவே கலைஞர் கொடுக்கும்போது அந்த காப்பீடு திட்டம் இருந்ததால இந்த இன்சூரன்ஸ் கிடைச்சது, மெடிக்ளைம் இருந்தது, ஒரு பாதுகாப்பு இருந்தது. இப்போ வந்து மற்றதெல்லாம் இருக்கு, அது வந்து அடுத்த வந்த அரசு வந்து அதை எடுத்துட்டாங்க. அதனால இப்போ வந்து அந்த திட்டம் சேர்க்கணும்னு அது வந்து முக்கியமான மறுபடியும் கொண்டு வந்தோம் இல்ல வேற அந்த அதிகரிச்சு தரவோ அதெல்லாம் சார் ஆளுநர் அந்த பேசும்போது நிகழ்ச்சியில் எங்க விஷயம் பேசுறது வேண்டாம். ஏன்னா தயவுசெய்து எல்லாரும் வேண்டிய எங்களுடைய குரல் வந்து இப்போ ஒரு டைவர்ட் ஆகி போயிடுறாரு. வேற ஒரு ஹெட்லைன் போட்டு நீங்க எந்த இது போடுவாங்க. எங்க நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு கொண்டு வந்துருக்கோம். எங்களுடைய மரணம் இல்ல சார் இது கல்வி சார்ந்தது, அதனால தான் இல்ல வெளியில வேற பேசுங்க. வெளியில பேசுறீங்களா? நான் எதுக்கு வேணாலும் பேசுறேன். இல்ல சார் அந்த மாதிரி ஹெட்டிங் வேற போடுவாங்க. ஹெட்டிங் வேற போடுவாங்க. எங்களுடைய குரல் 50 வருஷம் கழிச்சு இப்பதான் முதல் முறையா ஒழிச்சிருக்கு. அதனால எங்களோட குரல் சார் இது மாதிரியான விஷயங்கள் இடத்துல நான் இருக்கக்கூடாது. அவங்கெல்லாம் தன்னை சார்ந்தவர்கள் தங்களோடு இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்னாக்க இப்போ அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் பார்வையிழந்தவர்களுக்கு இன்னைக்கு சில உதவிகளை எதுக்காகனாக்கா அது மனிதாபிமானம். அதுலேயும் குறிப்பாக நம்ம துறையில் நம்மோடு இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு வேதனைனாக்கா அதை சரி செய்வதற்கு தானாகவே முன்னோம். அவங்களுக்கு வசதிக்கோ அல்ல அவங்களுக்கு இருக்க வாய்ப்புக்கோ செய்யணும். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியுமே தவிர இவங்கெல்லாம் ஏன் செய்யலன்னு நான் சொல்லவும் கூடாது. இதை செய்யணும்னு நான் சொல்றது சரியாக இருக்காது. தானாகவே வரணும். நான் ஏன் பேசுனேன், நான் வந்து சினிமா துறையை சார்ந்தவன் அல்ல. ஆனா சினிமா பொழுதுபோக்காக அதுல இருக்கிறவன் நானும் அந்த இசையை கேட்பதோ அந்த படத்தை பார்ப்பதோ நமக்கு ராத்திரி உறக்கம் தானே படம் தானே பார்க்கணும். அதுல இவங்களுடைய திறமை தானே பார்க்கணும். அப்போ அவங்களோட பிரிவை நான் வேதனையை நான் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி அதிலேயே தொடர்புடையவர்கள் அதில் அக்கறை காட்ட வேண்டியது இயல்பான ஒன்று, இயற்கையான. அஜித் விஜய் போன்ற பொலிசார் நடிகர்கள் தவிர்க்கிறவர்களும் அன்றாட கட்சியில் தவிர மற்றவர்கள் எல்லாமே வந்து அன்றாட கட்சியார் அவர்களுக்கு ஏற்படுவதற்கு நமக்கு என்ன மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுதான் எங்களுக்கு. நாம சாதாரண எங்களுக்கு கல்வி, மருத்துவம், வீடு, இது 3 தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் வந்து சென்னையில வந்து தொழில் பண்ணா கூட சென்னையை விட்டு 50-60 கிலோமீட்டர் தள்ளி தான் நாங்கள் வந்து ஏன்னா இங்க வாடகை. அதனால எங்களுக்கு வந்து இந்த 3 இதுல வந்து கல்வி, மருத்துவம், வீடு தான் அதை மத்திய அரசு மாநில அரசு இணைந்து பண்ணணும். திரைப்படத்துறையை ஒரு தொழிலா அங்கீகாரம் பண்ணி பல வருஷம் ஆச்சு. பேப்பர்ல அந்த அங்கீகாரம் இருக்கிற நடைமுறையில் அந்த அங்கீகாரம் எதுவுமே இல்லை. திரைப்பட அந்த ஒரு தொழில்துறையில சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஏதாவது உதவி இருக்குன்னா அந்த உதவி
1% கூட திரைப்படத்துறைக்கு இல்லை. திரைப்பட தயாரிப்பு துறையில ஏதாவது வந்து இருக்குன்னா மற்றவங்க துறையில வந்து பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வாரா கடனா இருக்கு. அதெல்லாம் வந்து பெருசா சொல்லாம திரைப்படத்துறையில எப்போ ஒரு 100 கோடி கொடுத்தோம் திரும்பி வரல. 100 கோடி வந்து பல லட்சம் கோடி பல கோடி பட்ஜெட் போடுற நாட்டில் வந்து ஒரு 100 கோடி கொடுத்தோம் வரல, அது திரும்பி வரல. அதனால நாங்க துறைக்கே யாரோ ஒருத்தர் தப்பு இருக்காங்க, அந்த துறைக்கே நாங்க எந்த உதவியும் பண்ண மாட்டோங்கிறது வந்து அது சரியான விஷயம் இல்லை. பல லட்சம் கோடி பட்ஜெட் இருக்கு. நாங்க 10,000 கோடியை வரியாகவும் ஜிஎஸ்டியாகவும் வருமான வரியாகவும் லோக்கல் டாக்ஸ் ஆகும். அப்ப எங்களுக்கு அதுக்கு உண்டான உரிமையும் எங்களுக்கு இருக்கு. நாங்க வந்து கருணையா மட்டும் எதிர்பார்க்கல, எங்களுக்கான உரிமையாகவும் இருக்கு. அதனால வந்து 1% வந்து நடிகர்கள் மட்டும் இல்ல, இப்போ டைரக்டர் 10 பேர் நல்லா இருப்பாங்க, கேமராமேன் 10 பேர் நல்லா இருப்பாங்க, சன்மாஸ் 10 பேர் நல்லா இருப்பாங்க, 25,000 பேர் இருக்கும். அதுல வந்து ஒரு 500 பேர் 1000 பேர் வந்து ஒரு 500 பேர் நல்லா இருப்பாங்க, ஒரு 1000 பேர் வந்து சுமாரா இருப்பாங்க. மீதி இருக்கிற 24,000 பேர் 23,000 பேர் வந்து அன்னாடங்க சென்னை. இப்போ எங்களுடைய வாழ்க்கைங்கிறது திரைப்படத்துறை அவங்கள வச்சு எங்களை இடம் கொடுக்காதீங்க, நாங்க வந்து மெஜாரிட்டியா இருக்கோம், எங்களையும் நீங்க கணக்கில் கொள்ளுங்க சொல்ல வந்ததுக்கான சரி, வேலையாளர்கள் வேலை நிமித்தம் அதற்கு ஏதாவது நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி அதை தடுப்பதற்கான பாதிக்கப்படுறதுடைய வாய்ப்பு. இப்போ ஏழுமலைங்கிற ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் இறந்ததால அதை பயன்படுத்தி ஒரு துக்கம் நடந்துச்சு. ஆனா அந்த துக்கத்தின் மூலம் நாங்கெல்லாம் பயனடைகிறோம், இன்னும் மற்ற சகோதரர்கள் பயனடைகிற மாதிரி தான் அது நிகழ்ச்சி. இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கு அது வந்து ராகுலுக்கு வரீங்களா, எங்க சாகுபடிக்கு பரிகாரம் பண்றீங்களா, நாங்க வந்து அடுத்த ஆனா நாங்க இறந்து போயிட்டோம் அப்படிங்கிறது உலகத்துக்கு சொல்லுங்க, இந்தியாவுக்கு சொல்லுங்க அப்படிங்கிற அந்த சகோதரர் சிவாவை வந்து அந்த பேசுற விஷயம் வந்து சாதாரண மன்றம் இல்லை. 140 கோடி பேரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு இடத்துல எங்களுடைய மரணம் வந்து இதுதான் முதல் முறை. அப்போ மட்டும் இல்ல, உங்களோட வாழ்க்கையில் போகலாம் அவ்வளவு ஒருவருடைய மரணம், ஆனால் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அந்த துயரம் அந்த துயரம் வந்து மற்றவங்களோட 1000 பேர் இருக்காங்க பண்றாங்க, இந்தியாவுக்கு 10,000 பேர் இருக்காங்க, இது தொழிலாளர்கள் வந்து 2 லட்சம் பேர் இருக்காங்க, இவங்க எல்லாம் அனாதையா இருக்காங்க. குரல் வந்து இல்லையா, அதுதான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க சினிமாவுக்கு நிறைய நம்ம கல்வி பண்ணிருக்கோம், இதுல வந்து இந்த குரலை தவிர வேற எதுவும் டெவலப் பண்ணி வெயிட்டிங் போடுறாங்க. தொடர்ந்து 4 பேஜ் 3 பேஜ் வந்து ஏமாற்றப்பட்டு சார், பல்வேறு பிரச்சனைகளை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க தமிழக அரசு. அந்த மாதிரி இந்த நலிவடைந்த கலைஞர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்க தொடர்பா மக்கள் கிட்ட எந்த மாதிரி விஷயம் வந்து தமிழக அரசு மூலமா உங்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழக அரசு வந்து செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய இந்த மாதிரி ஊடகத்துறையில இருக்கிறவங்க, மற்ற இந்த என்ஜிஓஸ்லாம் இருக்காங்க அவங்க மாதிரி இருக்கிறவங்க, கல்வித்துறையில இருக்கிறவங்க செய்யணும். நாங்கள் பேசுறப்போ அதை செஞ்சுட்டு இருக்கோம். அரசு என்பது என்னவென்றால் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய, அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய, சட்டங்களை இயற்றக்கூடிய இடத்துல திட்டங்களை மீறி